அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு 2026 அதிமுக வலுவான கூட்டணியை அமைக்கும் என திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணி வெடித்து சிதறும், நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் திரு ராஜா அவர்கள் நமது அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, அதிமுகவின் வாக்குகள் இனி பாஜகவுக்கு திரும்பும் அப்படின்னு சொல்றார். 2026 இன்னும் செல்வாக்கை அதிமுக இழக்கும், பலவீனமடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால தான் தலைப்பே மோடியின் திட்டத்தை, பாஜகவின் திட்டத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் இபிஎஸ், இதுதான் தலைப்பு. இது குறித்து பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா அவர்கள் வணக்கம். தமாகவிலிருந்து திரு முனவர் பாட்ஷா அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு புரட்சி கவிதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு புரட்சி கவிதாசன். அக்னீஸ்வரன், உங்களிடமிருந்து தொடங்குறேன். 2026 வலுவான கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இது தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வர்றது தான். ஆனால் இந்த முறை சொல்றதுன்னா என்ன வியூகம் வச்சிருக்கிறீங்க? 2026 மாநில தேர்தல். நீங்கள் 2024க்கு தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஆக இங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2021 வந்த ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுக என்னத்தை சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில், எதை செய்யவில்லை, எவைகளெல்லாம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக இருந்துச்சு அப்படின்றத மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அத்தியாவசியமும் இன்றைக்கு அதிமுகவுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய தினம் நடந்த அந்த பெண்கள் எல்லாம் அந்த மாநாடு, அந்த பொதுக்கூட்டம் பாலியல் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்வதற்காக. அதே மாதிரி இது ஒரு போன மாதம் நம்ம மதுரை செக்கானூர்னியில் அரசாணை எண் 40 இது பண்ணுறதுக்கு இன்று வரை தமிழக அரசு எந்த நடவடிக்கை? நான் கேட்பது, திமுக கூட்டணி வெடித்து சிதறும், நாங்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? அந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். அது கரெக்டு தான். ஏன்னா அது உங்களுக்கு மது ஒழிப்பு மாநாடு, போதைப்பொருள் மாநாடு இதெல்லாம் நடத்துகிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அது கூட ஒரு காலதாமதம், ஊழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மாதிரி ஏன் 2 வருஷமாக ஏன் நடத்தலை? நீங்கள் மரக்காணத்தில் இருந்தபோது 23 பேர் செத்தாங்க, அப்போ ஏன் விடுதலை சிறுத்தைகள் நடத்தலை? அன்னைக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, இன்னைக்கு ஏறத்தாழ 68 பேர் இறந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அவங்கெல்லாம் கூட்டணியிலிருந்து வந்துருவாங்கன்னு சொல்றீங்க. அதை தான் வலுவான கூட்டணின்னு சொல்றாரா? கூட்டணியிலிருந்து வந்துருவாங்க அப்படின்றத காட்டிலும் சார், இந்த யாரை எதிர்த்து அவங்க மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா, மத்திய அரசு இங்க வந்து 50,000 கோடிக்கு இலக்கு நிர்ணயிச்சு மதுபானத்தை வித்துக்கிட்டு இருக்குது. மாநில அரசு தான் வித்துட்டு இருக்குது. மாநில அரசை எதிர்த்து தான் விடுதலை சிறுத்தைகள் அங்கே மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. அதுக்கும் நாங்கள் வாரோம்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டை நீங்கள் சீர்குலைப்பது இல்லை. நீங்க விசிக அதிமுக கூட்டணிக்கு வரும்னு சொல்றத முனவர் பாட்ஷா தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது ஏதோ என்ன அரசியல் கருத்துன்னு பாக்குறீங்களா, இல்ல நகைச்சுவை கருத்துன்ற மாதிரி சரியாதானே இருக்கு அது கேட்கறதுக்கு? ஏன் யாரும் வரமாட்டாங்கன்றீங்களா? சார் எப்படி சார் வருவாங்க? எந்த எதிர்பார்ப்போட வருவாங்க? நீங்கள் இவங்களுக்கு எதுவும் வெற்றி வாய்ப்பு இருக்குதான்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்க கட்சியிலே அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்காங்க. அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் வலுவான கூட்டணி, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட நாங்கள் பாஜக விட்டு வந்தாலும் கூட ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம்னு சொன்னாங்க. யார் வந்தா? தேமுதிகவை தவிர வேறு யாரும் வரல. தேமுதிக கூட ராஜ்யசபா சீட் தரேன்னு சொல்லி ஓரலாக தான் சொல்லியிருக்காங்க, அஃபிஷியலாக சொன்னதாக தெரியல. அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களா இல்லையா, அது இந்த தேர்தல்லையா இல்லை சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகான்னு சொன்னால், அப்படி வருகின்ற சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என்று சொன்னால் அவங்களே அந்த கூட்டணியில் இருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் தானே வரும். நீங்கள் தேமுதிகவே அதிமுக கூட்டணியில் இருக்குமான்றதுக்கு சந்தேகம் தானே வரும்ன்றேன். நீங்கள் எதிர்பார்ப்பு ராஜ்யசபா தான். சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. நீங்க என்ன சொல்றீங்க? வலுவான கூட்டணியை அவங்க உருவாக்குற நோக்கமே இல்லை சார். அதிமுக தலைமைக்கு உண்மையிலேயே வலுவான கூட்டணி உருவாக்கணும், திமுகவை வீழ்த்தணும். ஏன்னா புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவியாக இருந்தாலும் சரி, திமுகவை தீண்டத்தகாத கட்சி, தீவிரமாக எதிர்த்ததில் உறுதியாக இருந்தாங்க. இவங்க விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடலை. அதிமுக வாக்கு யாருக்கு போயிருக்கணும்? நோட்டாக்கு தானே போயிருக்கணும். ஆனால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போச்சுன்னு சொன்னால், எடப்பாடியினுடைய பேச்சை கேட்பதற்கு
அதிமுக தொண்டர்கள் தயாராக இல்லை என்பது போலதான் தெரியுது. அக்னீஸ்வரன், இப்போ அவர் சொன்ன முக்கியமான இடம்ன்றது பாஜகவுக்கு அதிமுக வாக்குகள் போயிருக்கு அப்படின்றது. அதான் ஹெச் ராஜா சொல்றார், எங்களுக்கு தான் இயல்பா கிடைக்கும், 26ல இன்னும் அதிகமாக கிடைக்கும், இந்த இப்ப இருக்கிற நிலையை விட மோசமான நிலையை தான் அதிமுக அடையும். நான் இந்த நேர்பட பேசல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை விட இனி வரும் காலங்களில் இதை விட மோசமாக தான் போகும். ஏன்னா 282 முதல் முறையாக 2014 தான் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முறையாக ஆகி நாட்டினுடைய பிரதமராக மாறுகிறார். 2019 303, இன்னைக்கு 240க்கு சரிஞ்சிட்டீங்களே, ஏன் இந்த சரிவு? சரி, இதற்கு பிறகு அது 2026 வருமா 27 வருமா எனக்கு தெரியாது. ஆனால் 29 வரைக்கும் இந்த அரசு நீடிக்குமா என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் திரும்ப 150க்கு குறைவாகத்தான் இவர்களை சரிவைத்தான் சந்தி இருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவது, இப்ப சட்டமன்ற பார்லிமென்ட் பத்தி பேசினீங்க, நீங்க அடுத்த பார்லிமென்ட் பத்தி பேசுவோம். ஆனா ஏற்கனவே ஆட்சிக்கு வரணுமா இல்லையா? இல்ல, அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இருக்கிற எல்லா ஜாதி கட்சிகளையும் வச்சுக்கிட்டு அவங்கவங்க வாக்கு சதவீதத்தை நான் வாங்கினேன்னு சொல்லி தரீங்க பாருங்க. இது என்ன உங்க கணக்கு? முனவர் பாட்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமி வலுவான கூட்டணின்னு அவர் சொல்வதன் பொருள் என்ன அப்படின்னா, அவர் பாஜக அணியில் இருப்பவர்களை அவர் சொல்லல, டிடிவி தினகரன் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ அவங்க சேர்க்கவே முடியாதுன்ட்டாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை, இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பார்வை என்னன்னா, திமுகவில் இருக்கிற கட்சிகள் வலுவான கட்சிகள், அந்த கட்சி அங்க கூட்டணியில பிரச்சனை வந்து எங்கள்கிட்ட வருவோம், நாங்க கூட்டணி வலுவா அமைப்போம். இதானே பொருள். கடல் வத்தி கருவாடு தின்னலான்னு எதிர்பார்க்கிற கொக்க மாதிரி அவர் வந்து திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வந்துடும், திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்துடும். எப்படி சார் வருவாங்க? எல்லா செலவையும் பார்த்துக்கிறது திமுக கூட்டணி தலைமை. தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி எப்படி வந்துருவாங்க யாருமே? நீங்க அதிமுகவும் பெருங்கட்சி தானே, பெருங்கட்சி சார், கட்சி தானே சார். ஒரு காலத்தில் அதாவது அண்ணா திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுக விட வலுவான கட்சியாக புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தது, புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தது. புரட்சி தலைவர் காலத்தில் கூட காங்கிரஸோட கூட்டணி முறிஞ்சிடுச்சுன்ன உடனே ஒரு புதிய ஃபார்முலாவை திருப்பத்தூர் இடைத்தேர்தல் சொல்றாரு, எந்த கட்சியை சேர்ந்தவங்க இறந்துடுறாங்களோ அந்த கட்சிக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்துடணும். காங்கிரஸுக்கு ஒரு பக்கம் திமுக வந்து மேடை போட்டு பேசுறாங்க, இன்னொரு பக்கம் அன்னைக்கு ராகவானந்தம் பொதுச் செயலாளராக இருக்கார் கட்சிக்கு, கோகுல இது இந்திரகுமாரி எல்லாம் போய் ஆதரவு தெரிவித்து பேசுறாங்க. ஏன்னா திரும்ப காங்கிரஸ் கூட்டணி வேணும், மீண்டும் அதிமுக காங்கிரஸோட போகணும். அதே மாதிரி நம்முடைய புரட்சி தலைவியும் கூட மத்தியில் இருக்கிற காங்கிரஸோட இணக்கமாக இருக்கணும்னு அந்த காலத்தில் நினைச்சு செயல்பட்டாங்க. அவர் 96ல் மூப்பனார் இவங்களும் ஒருவேளை காங்கிரஸோட இணக்கமா போகலாம். காங்கிரஸ் வருது எனக்கு வாய்ப்பே இல்லை சார். சோனியா காந்தி இருக்கிற வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரியாது சார். இன்னும் சொல்ல போனா ராகுல் வந்து அவர் சகோதரர் ஆயிட்டார், ராகுலும் ஸ்டாலினும் அண்ணன் தம்பி ஆயிட்டாங்க. எப்படி பிரிவாங்க? ஒரு உறவு. அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்களே வந்து நாடாளுமன்ற உறுப்பினரை அதிமுக கொடுத்தது தானே, உங்களுக்கு பாஜக உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்தது, பாமகவுக்கு உங்களுக்கும் யார் கொடுத்தது? இல்ல தனிப்பட்ட முறையில் கட்சி தான் சொல்றேன் நான் சார். கட்சி கூட்டணியில இருந்தா நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் கட்சியினால் நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுக தான் பெரிய கட்சி, இங்க ரெண்டு கட்சினா திமுக அதிமுக தான். எந்த கூட்டணி அமையலன்னாலும் வலுவா இருக்க போறது இவங்க தானே. நீங்க எப்படி நீங்க அதிமுக வாக்குகள் வந்து பாஜகவுக்கு வரும், அதிமுக இன்னும் அதிமுக வாக்குகள் பாஜக வரும் நான் சொல்லல, நீங்க எச் ராஜா சொன்னாருன்னு சொல்றீங்க. என்னை நீங்க வந்து விக்கிரவாண்டி உதாரணத்தை சொன்ன புரியுதுங்களா? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எங்களை பொறுத்தவரை, எங்கள் தலைவர் வாசனை பொறுத்தவரை, பலமாக இருக்கின்ற திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கி ஆகணுன்றது தான் எங்கள் நோக்கம். அதுக்கான முயற்சி தான் பாராளுமன்ற தேர்தலையும் ஈடுபட்டோம், இப்போ நீங்கள் ஈடுபடுறோம். நீங்கள் சொன்னீங்க டிடிவி தினகரன் சேர்க்க மாட்டேன், ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், சசிகலாவை சேர்க்க மாட்டேன், இதெல்லாம் உறுதியாக எடப்பாடியார் இருக்காருன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா விட வலுவான தலைவராக எடப்பாடியார்? நான் கேக்குறேன், கட்சியை பத்தி நீங்க ஏங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? என்ன செஞ்சோம் தமிழ்நாட்டுக்கு? அப்படி பேசாதீங்க. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள தமிழ்நாடு அது விவாதம். அக்னீஸ்வரன் இல்ல, அவர் என்ன கேக்குறாங்க கேட்பது, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டிலிருந்து வந்தேன், மோடி அரசாங்கத்தை வைத்து தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தார். ஒரே ஒரு விஷயம், அதிமுக இத்தனை ஆண்டுகால வரலாற்றுல
இன்னொரு கட்சி நாங்க அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இதுவரைக்கும் எதிர்கொண்டதா எனக்கு தெரியல. முதன்முறையா பாஜக என்ன சொல்லுதுன்னா, இன்னும் நீங்க பலவீனம் அடைவீங்க, நாங்க வலு பெற்று இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, அதிமுக வாக்குலேயே ஒரு ஷிஃப்ட் இருக்கு, பாஜகவுக்கு வருது. என்ன காரணம்னா, நாங்க தான் திமுகவை அதிகமாக எதிர்க்கிறோம் அப்படின்றப்போ பாஜகவுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? பாஜக கணக்கே அது பகல்ல காண்ற கனவு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பரமசிவம் கழுத்து இருக்கிற பாம்பு மாதிரி மத்திய அரசுல நாங்க இருக்கிறோம். இவங்க கணக்கு என்னன்னா, அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு வேற இதை வச்சுக்கிட்டு வணிகத்துறையை வச்சுக்கிட்டு ஏதாவது பின்பக்கத்திலிருந்து முதுகுல குத்துற அரசியலை நாங்கள் எங்கள் வாக்கு எங்களுக்கு தான் வருகிறது என்றால் எந்த செயலின் அடிப்படையில் நாங்கள் வருகிறதுன்னு சொன்னா, நீங்க அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போன திரு ஓபிஎஸ், அங்கிருந்து வந்த திரு டிடிவி தினகரன் 3.58% எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லாவற்றையும் திரு ஜான் பாண்டியன் எல்லா வாக்குகளையும் வச்சுக்கிட்டு நாங்க வெற்றி பெற்ற எங்களுக்கு வாக்குகள் வருதுன்னா அங்கிருந்து பிரிஞ்சவங்களை வச்சா வரத்தான் செய்யும். நான் கேட்கிறேன், பாஜக தனியா நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கூட தானே நின்றீங்க. 4 பேர்த்தை ரிசைன் பண்ணி பண்ணிக்க சொல்லுங்க, ஜெயிச்சு பாருங்க பார்க்கலாம். நீங்களே ரிசைன் பண்ணுங்க சார். எதுக்கு நீங்களே ரிசைன் பண்ணுங்க. எதுக்கு? ஏன் வந்து நீங்க ஆண்ட கட்சியா, தமிழ்நாட்டை பாஜக ஆண்ட கட்சியா அல்லது ஆள போற கட்சியா? நீங்க எம்ஜிஆர் எதற்குமே வெறும் பேச்சாலே வாழுகிற கட்சி பாஜக. தமிழ்நாட்டு மக்கள் மதம் ஜாதி இதுதானே உங்க கூட்டணி. இந்த ரெண்ட தவிர வேற என்ன கூட்டணி? என்ன கூட்டணி? இருக்கிறதால தான் தோத்தோம். உங்கள நாட்டுல பிரதமராக நாடே தோத்துக்கிட்டு காத்துருங்க. நாடே தோத்துக்கிட்டு இருக்கு. பாஜக வந்ததுல இருந்து நீங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒண்ணா காத்துருங்க. புரட்சி கவிதாசன் ஹெச் ராஜா அவர்கள் சொல்வது இன்னும் பலவீனம் அடையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2019ஐயும் 2021ஐயும் எடுத்து பாருங்கள். 2019 பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்துல திமுக கூட்டணி ஜெயிக்குது. ஆனா 2021 என்னாச்சு? ரொம்ப நேரோ மார்ஜின். அதிமுக மீண்டும் எழுந்தது. அந்த நம்பிக்கையோடு அதிமுக களத்துல இருக்கு. ஆனா பாஜக என்ன சொல்லுதுன்னா, இல்ல இன்னும் பலவீனம் அடைவாங்க, அதிமுக வாக்குகள்லாம் எங்களுக்கு வந்துரும். அப்ப இருதுருவ அரசியல் தான், ஒன்னு திமுக கூட்டணி இன்னொன்னு பாஜக கூட்டணின்னு சொல்றீங்க. அதை தான் அக்னீஸ்வரன் எதிர்க்கிறார். இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? 2021 இருக்கே நமக்கு. இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு. கிட்டத்தட்ட எடப்பாடியாருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு தலைவன் தன்னை இடித்து கேட்கக்கூடிய மந்திரி கூட்டம் வைத்திருக்க வேண்டும். முகஸ்துதி செய்யக்கூடிய, அதாவது கொம்பு செய்ய விடக்கூடிய நபர்களை வைத்துக் கொண்டிருந்தாலோ, இப்ப நான் கேட்கிறேங்க, அதாவது எச் ராஜா அவர்களுக்கு இன்றைக்கு வழிகாட்டுதல் குழுவுடைய அமைப்பாளராக இருக்கிறார். அவர் ஒரு கருத்தை கட்சியின் குரலாகத்தான் முன்வைக்கிறார். அதுல ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதை சரி பண்ணுவதற்கு எங்களிடம் அமைப்பு இருக்கிறது. அதையும் சரி பண்ணுவதற்கு அதற்கு மேலே அமைப்பு இருக்கிறது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு இடித்து கூறுவதற்கு வேலுமணிக்கு கூட அருகதை இல்லை. இடித்து கூறுவதற்கு தங்கமணிக்கு கூட தைரியம் இல்லை. இடித்து கூறுவதற்கு நல்ல சொல்லை எடுத்து சொல்வதற்கு அவருக்கு யாருமே இல்லை. ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிரசாந்த் கிஷோர் கிட்ட ஒரு 400 கோடிக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு அடுத்த ஆட்சி அமைப்பதற்கு வியூகத்தை வகுத்து தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வாரிசுகளையும் அண்ணா வாரிசுகளையும் கலைஞர் வாரிசுகளை எல்லாம் கை கழுவி விட்டு பீகார் பிரசாந்த் கிஷோர் பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் போனதே அதுதான் திராவிட மாடல். அந்த திராவிட மாடலை தான் எடப்பாடியார் நம்பிக்கொண்டு இப்போதைக்கு ஒரு வியூக வகைப்பாளர் பின்னாடி போயிட்டு யார் வேணும் வேணாம், எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று ஒரு மெக்கானிக்கலா ஒரு ரொபாட்டிக் பாலிடிக்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்க வெளியில இருந்து நீங்க வந்து ஆலோசனை சொல்றீங்க. அது இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட கட்சி எதிர்கட்சியா இருந்திருக்கிறாங்க, பொதுக்குழு இருக்கு, செயற்குழு இருக்கு, எல்லாம் விவாதிக்கிறாங்க. நீங்க வந்து அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான் உங்க திட்டமா? அந்த வாக்குகள்லாம் எங்களுக்கு அந்த வாக்குகளுக்கு தான் வளவிக்கிறீங்களா? இல்ல, நீதிமன்றத்துல அடிக்கடி புழக்கத்துல ஒரு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அதாவது விசாரணையை செய்துவிட்டு தீர்ப்பு சொல்வதுதான் வழக்கம். ஆனா இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, தீர்ப்பை எழுதிவிட்டு விசாரிப்பது அப்படிம்பாங்க. குதிரைய முன்னாடி வச்சு வண்டியை பின்னாடி பூட்டணும். ஆனா வண்டியை முன்னாடி வச்சு குதிரையை பின்னாடி பூட்டுற கதையா இன்னைக்கு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதனால
நீங்க தயவு செய்து செயற்குழு, பொதுக்குழு இது எல்லாமே ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு ஆம் போடுகிற அமைப்புகள் தான். ஆனா அந்த தீர்மானத்தை எதை வச்சு தயாரிக்கிறீங்க? நான் ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றேன். ஏன்னா பொதுக்குழுல நீங்க 2500 உறுப்பினர்களும் கருத்து கேட்டு அவங்களோட விவாதத்துக்கு கொடுத்து அப்படியா நீங்க தீர்மானங்களை வாசிக்கிறீங்க? எந்த கட்சியிலுமே இது நடக்கிறது இல்ல. அதனால இதெல்லாம் ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டு சர்வாதிகாரத்தை செய்கிற விஷயங்கள் தான். எடப்பாடியார் ஒண்ணு விதிவிலக்கல்ல. எடப்பாடியார் தேர்வு செய்யப்பட்டதும் எடப்பாடியார் இன்றைக்கு தலைமை பீடத்துல அமர்ந்து கொண்டு அவர் இது மாதிரி ஆட்டம் போடுவதும் முழுக்க முழுக்க ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான். அடிப்படையில் தான் விசாரணை. அதை நியாயப்படுத்தினாங்கல்ல திரு புரட்சி கவிதாசன். நாங்க பாஜகவிடம் இருந்து வெளியில வந்தோம், எதற்காக? கட்சியை காப்பாற்றணும். இன்னைக்கு நீங்களே அந்த இடத்துக்கு என்ன சொல்றீங்க? அதிமுக வாக்குகள்லாம் எங்களுக்கு வந்துருது, அதிமுக பலவீனம் அடையுது. இதைத்தானே அவங்க சொன்னாங்க. உங்க கூட இருந்தா அதைத்தான் செய்வீங்கன்னு வெளில வந்திருக்காங்க. அதுவே எங்களுக்கு பலம்ன்றாங்க சார். 26ல பாஜகவோடு நாங்கள் கூட்டணியில இல்ல, அதுதான் எங்கள் பலம்னு சொல்றாங்க. இல்ல எடப்பாடியார் பெரிய அரசியல் ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவர் மேல ஒரு மரியாதை இருந்ததுங்க. அதாவது சமயோசித புத்தியோடு செயல்படுறாரு, தைரியசாலியா இருக்கிறாரு, பிரச்சனைகளை எதிர்கொள்றாருன்னு ஒரு மரியாதை இருந்தது. ஆனா அண்மை கால அவருடைய செயல்பாடுகளை பார்த்த பிறகு ஒரு அதிமுக கடைக்கோடி தின்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொண்டு சொல்லுகிறேன். எடப்பாடியார் அதிகார போதையில, மமதையில என்ன செய்வது என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த வளர்த்த கடா மார்ல பாயிற மாதிரி, இந்த கூர்த்திட்டுவதற்கு அந்த தாய் மரத்தை பதம் பார்ப்பது மாதிரி இன்றைக்கு இனம் விளக்கும் கோடாரி காம்பு மாதிரி அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு செய்தி இல்ல, என்ன தொண்டர்கள்லாம் என்ன பாஜகவோடு இருக்கணும்னு விரும்புறாங்களா என்ன? அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், அரசியல் முடிவு. பாஜகவோடு கூட்டணி இல்லன்னு தொண்டர்கள் வெடி அடிச்சு கொண்டாடினாங்களே தமிழ்நாடு முழுவதும். இல்லங்க சார், நான் சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேங்க. அதிகார மமதைக்கு என்ன கேளுங்க. ஓபிஎஸ் மாதிரி இல்ல இல்ல சார், நீங்க வார்த்தை அதிகார மமதை இதெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? உங்களை மாதிரி ஓபிஎஸ் மாதிரி சொல்றது பூரா கேட்டுட்டு வந்தா நல்லவரா? நீங்க ரொம்ப ரொம்ப கத்துறீங்க சார். சார் நான் கத்தல, நீங்க வார்த்தையை சரியா போடுங்க. அதிகார மமதைனா எல்லா கட்சி தலைவரும் அப்படிதான் நான் கேக்குறேன். சரி, லிசன் மீ சார், லிசன் மீ. Listen the Indian voice. சரி சரி, அவர் பேசுறேன். நோ நோ, அதிகாரம் மமதைலாம் யாருக்கு சார்? பாஜகவுக்கு இல்லாததா? மாநில கட்சிக்கு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க புரட்சி கவிதாசன். எப்படி ஒரு திராவிட கட்சியான அதிமுகவில் இருக்கிறவங்க எங்களை நோக்கி வராங்க, அதிமுக வாக்குகள் எல்லாம் பாஜகவுக்கு திரும்புதுன்னு என்ன கணக்குன்ற நான் எப்படி இது சாத்தியமாகும்? இல்ல சார், சொல்லி பிடிச்சிருக்கேன் சார். பெயர் தான் திராவிட கட்சி. அது திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. நான் பாப்பாத்தி என்று ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பதிவு செய்த கட்சி. நான் மூகாம்பிகை பக்தன் என்று எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்ட கட்சி. நான் குருவாயூர் பக்தன் என்று யானைக்குட்டியை பரிசீலித்த கட்சி. சங்கரபடத்துல போய் வேட்பாளர் பட்டியலை வச்சு சாஸ்தாங்கமா விழுந்து ஆதரவு பெற்ற கட்சி. செய்த கட்சி. அதனால தயவு செய்து அதோட சேர்த்து அந்த கைதும் இருக்கு. நீங்க பக்தியை மட்டும் எப்படி சொல்றீங்க? பக்தியா இருந்தாங்க, அதனால திராவிட கட்சி இல்லையா என்ன? நான் என்ன கேக்குறேன், அதாவது தயவு செய்து இது புரிஞ்சுக்காம இந்த சிக்கலை தீர்க்க முடியாதுங்க. எனக்கு டைம் கொடுங்க. சரி, அதாவது திமுக என்பதிலிருந்து அதிமுக எந்த புள்ளியிலிருந்து விலகி சென்றது? அதனுடைய தோற்றுவாயை சொல்லுங்க. இந்த காசாப் டெத்துமாங்க, காசாப் பெர்த்துமாங்கல்ல, அந்த காரணம் என்ன? அதிமுக தோற்றுவாய்க்கான காரணம் என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த புள்ளியிலிருந்து திமுகவிலிருந்து விலகினார்? அந்த புள்ளி என்னன்னா கரப்ஷன் தான். அவர் மதவாதம், அந்த வாதம், இந்த வாதம், ஆரிய பார்ப்பன இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கருணாநிதி ஐயா கிட்ட கணக்கு கேட்கிறாரு. கருணாநிதி ஐயா கணக்கு தர மறுக்கிறார். அவர் பொது வெளியில பேசுறாரு. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உடனே அதிமுக பிறக்கிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சித்தாந்த பிரச்சனை வரவில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நானும் சொல்றேன். அவங்களுக்குள்ள சித்தாந்த முரண் கிடையாது. அவங்க எப்படி அந்த தொண்டர்கள் பாஜகவை ஆதரிப்பாங்கன்னு கேக்குறேன். அதுதான் சொல்றேன். தேசியமும் தெய்வீகமும் ஒன்று என்று ஏற்றுக்கொண்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தேசியமும் தெய்வமும் ஒன்று என்று ஏற்றுக்கொண்டவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள். ஆகையினால இவங்க இந்துக்களை இழிவுபடுத்துகிற, இந்துக்களை கேவலப்படுத்துகிற, இந்துக்களை அசிங்கப்படுத்துகிற பயங்கரவாத கும்பலோடு, சிறுபான்மை சக்திகளோடு, தேசவிரோத பிரிவினைவாத பேச்சுகளோடு கும்மானம் அடித்துக் கொண்டிருக்கிற ஊழல் கூட்டமாக இருக்கிற, குடும்ப அரசியலுடைய கூடமாக இருக்கிற திமுகவை அதிமுக தொண்டன் எப்படி ஏற்றுக்கொள்வான்?
சார், இன்னைக்கு பாயிண்ட் அது இல்ல சார். பொன்முடி மகன் அரசியலுக்கு சார், வராரு. பாயிண்ட் அது இல்ல. அரசியலுக்கு வராரு. உங்களை எப்படி ஏத்துக்குவாங்கன்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். உங்களை எப்படி ஏத்துப்பாங்க? பாஜக பக்கம் எப்படி திரும்புவாங்கன்றது பதில் சொல்லுங்க. அதுதான் ஜெயலலிதா எங்கிருந்து வந்தார், அவருடைய பிள்ளை அரசியல் வந்துச்சா? எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தார், அவருடைய பிள்ளைகள் அரசியல் அதுக்கு பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். அப்படி வந்திருந்தா நாவலர் வந்திருக்க முடியாது, இப்ப எடப்பாடியார் வந்திருக்க முடியாது, ஓபிஎஸ் வந்திருக்க முடியாது. அது மாதிரி பிஜேபியில நேற்று அண்ணாமலை, இன்று எச் ராஜா, நாளைக்கு யாருனாலும் வரலாம். இந்த உறுதிப்பாடு உங்க கட்சியில உண்டா சொல்லுங்க சார். கேள்வி நான் மீண்டும் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன் சார். இல்ல, அதிமுக என்பது வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சி. அது இருக்கட்டும் சார். அதிமுக என்பது ஊழல் அரசியலுக்கு எதிரான கட்சி. இருக்கட்டும். அதிமுக என்பது குடும்ப அரசியலுக்கு இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா இருக்கிறதுனால இருக்கிறதுனால இல்ல, நான் கேள்வி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகன்ற கட்சி பெருங்கட்சி இருக்கு, அதன் பொதுச் செயலாளர் இருக்கிறார், எல்லா தலகர்த்தர்களும் இருக்கிறாங்க, ரெட்டல சின்னம் இருக்கு. அதிமுக தொண்டர்கள் எப்படி பாஜகவை நோக்கி திரும்புவாங்கன்ற கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். ஒண்ணு, அதிமுக எப்படி பலவீனம் அடையும்? 26 அதிமுக பலகீனமடைய வேண்டிய அவசியமே இல்ல சார், அது நோக்கமும் இல்ல சார். அதிமுக விட்ட இடத்திலிருந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் விட்ட இடத்திலிருந்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்ட இடத்திலிருந்து இன்றைக்கு மோடி அவர்கள் தான் தொட்டு தொடர்கிறார். சரியான புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க, நம்ம பேசலாம். திட்டங்கள் துரைக்கர், நான் இப்ப புரட்சி கவிதாசன் சரியான புள்ளிக்கு வந்துட்டார். முன்பெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் மோடி அவர்கள் அடிக்கடி எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசுறாங்க, ஜெயலலிதா அவர்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, இப்ப ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் வாரிசா பிரதமரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நாங்க தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். இனி அதிமுகவுக்கு வேலை இல்லை, அது இன்னும் பலவீனம் அடையும். இதுதான் பாஜகவோட கணக்கா? இது களத்துல கை கொடுக்குமா அந்த கணக்கு? மாறும். என்ன சார்? கம்பார்ட்மெண்ட் தான். அதாவது அதிமுக ட்ரெயின்ல என்ஜின் இல்ல, என்ஜின் இருக்கக்கூடிய ட்ரெயின் நமக்கு சாதகமான ட்ரெயின் இருக்கு. பாஜக இன்ஜினை போட்டு, அதனால ட்ரெயின் அதிமுக போட்டி இன்ஜினை மட்டும் பாஜக வச்சு இணைச்சிக்கலாம்ன்றீங்க. அந்த இன்ஜின் ஒரு எருமமாடு இது பண்ணா நின்னுக்கிருச்சு. சரி, எவருடைய இல்ல எவருடைய தயவு இல்லாமல் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எங்க எக்ஸ்பிரஸ் காத்துங்க. துரைக்கர்னா, உங்களுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவமும் இருக்கு. நீங்க அதிமுகவோட ஃபவுண்டிங் மெம்பராகவும் இருந்திருக்கிறீங்க. அதிமுக தொண்டர்களோட மனநிலை மரபணு என்னவா இருக்கும்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப பாஜக ஒரு நெருக்கடியை அதிமுகவுக்கு கொடுக்குது. நாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டோன்றது மட்டுமல்ல, அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, அது பாஜகவால் இன்னும் மேலும் பலவீனம் அடைகின்ற பார்வை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவிற்கு விமர்சனத்திற்கு உட்பட்டதனுடைய என்ன மூல காரணம்னா, இந்த 2024 எதிர்கொண்ட நாடாளுமன்ற பொது தேர்தலுடைய ரிசல்ட் தான். இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 52 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரும் சரிவை, பின்னடைவை, ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறதுங்கிறது தான் கள யதார்த்தம். இந்த தோல்வி என்பது 2026லும் தொடரக்கூடாது என்பதற்காக தான் ஒரு வலிமையான ஒன்றுபட்ட அதிமுகவை கட்டமைக்க வேண்டும் என்கிற முன்முயற்சியை அந்த கட்சியினுடைய முன்னணியினரும் பிரிந்து சென்றவர்களும் விரும்புகிறார்கள். அதற்கான ஒரு முயற்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எனக்கு இதுல மட்டும் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. பிரிஞ்சு சென்றவர்கள் விரும்புறாங்கன்னு சொல்றீங்க, அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்னு. பிரிஞ்சு சென்றவங்க எங்க இருந்து விரும்புறாங்க அப்படின்னா, பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு விரும்புறாங்க. அந்த பாஜக என்ன சொல்லுதுன்னா, அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, அந்த வாக்குகள்லாம் எங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா முரண் இருக்கே. இல்ல, பிரிந்து சென்றவர்கள் இப்போதைக்கு பாஜகவினுடைய தயவில் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும், ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது ஒன்றுபட்ட அதிமுக என்ன முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவுக்கு 100க்கு 100 கட்டுப்படுவார்கள். அதுதான் அரசியல் கள யதார்த்தம். அந்த நிலைப்பாட்டில் தான் நாம பார்க்கணும். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் செயல்படுகிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அது கட்சியையும் பொது தளத்தில் அதிகமாக விமர்சிக்கிறோம். அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்களை நடத்துகிறோம். எனவே நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்கிற அந்த நிலைப்பாட்டை அவர்கள் உறுதிப்படுத்துவதற்கான எல்லா வழிமுறைகளையும் கையாளுகிறார்கள். அதனுடைய நீட்சியாக தான் நம்ம பார்க்குறோம். சரி, என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய காலம் தொட்டு ஒரு மிகப்பெரிய தீவிர எதிர்ப்புணர்வு என்பது இருந்தது.
மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் கட்சியை வழிநடத்திய 28-30 ஆண்டுகளாகவும் நீங்க ஒரு இருதுருவ அரசியல், நேர் எதிரான அரசியல், இன்னும் செல்வி ஜெயலலிதா காலத்துல ஒரு வன்ம அரசியலே திமுக அதிமுகவிடம் இருந்தது என்பது நமக்கு தெரியும். அங்க வந்து கொள்வினை கொடுப்பினை கூட கூடாது என்கிற மாதிரியானது. அந்த நிலைப்பாடு என்பது இப்போது இல்லை. காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் மனதிலே கனந்து கொண்டிருந்த திமுக எதிர்ப்பு என்பது இப்போது தணிந்து விட்டது அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறது. எங்க தணிஞ்சது இருக்கிறது? எங்க தணிஞ்சதுன்ற அதனுடைய விளைவுதான் விக்கிரவாண்டி தேர்தலிலே காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்தவர்கள் மாற்றி வாக்களிக்கலாம் என்கிற எண்ணத்தையும் உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறது தான். களத்துல இன்றைக்கு திரு எச் ராஜா சொல்றாரு, நிச்சயமா அதுல இருந்து நான் மாறுபடுகிறேன். ஏனென்றால் களத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தோடு நிற்கிற பொழுது அதை தாண்டி அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இரட்டை இலை களத்தில் இல்லாத நேரத்தில் தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு பலகீனமான நிலையை திரு எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுகவுக்கு உருவாக்கி விட்டார் என்பதால் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்பு கொண்ட தொண்டர்கள் பலமிக்க மக்கள் ஆதரவு மிக்க சக்தியாக திரு எடப்பாடி அவர்கள் இல்லாதனுடைய விளைவு கடந்த 2024 தேர்தலில் 1 கோடிக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் வாக்களிக்கவே போகல. நான் என்ன கேட்குறேன்னா, பிரதமராக யார் வரட்டும் அது வேற, ரெட்டலைக்கு ஓட்டு போடணும்ல, சோர்வடைஞ்சிட்டான். கட்சி வெற்றி பெறாது என்கிற மனச்சோறு அவனுக்கு ஏற்பட்டதனுடைய விளைவுதான். இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் 2% 3% அங்கு இருக்கிறவர்கள் எல்லாமே ஒன்றுபட்டால் வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடி ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வருவதற்குரிய வெற்றியை அதிமுக பெறும் என்கிற நம்பிக்கை வந்தால்தான் நீங்க எதிர்பார்க்கிற வலுவான கூட்டணி, மெகா கூட்டணி, அங்கிருந்து ஆட்கள் வருவாங்க. பலகீனப்பட்ட அதிமுகவை வலிமையான கட்டமைப்பு உருவாக்கிவிட்டோம் என்கிற எண்ணத்தை, தோற்றத்தை பொதுவெளிகளில் உருவாக்கணும். அப்படி உருவாகிற பொழுதுதான் இது 2026 தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வலிமையான சக்தியாக இருக்கிறது என்று கண்டறிந்தாலே என்கிற நம்பிக்கை உருவானால்தான் நீங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று அணிவகுத்திருக்கிறவர்கள் 1-2 பேர் வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாக வந்து அந்த வாக்குகள் பாஜகவுக்கு போகுமான்றதுல அவருக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் அங்க போவாங்களா அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. பாதி பேர் வாக்களிக்க வரலன்ற இடத்தில் நீங்க பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்ம வளரணும், அதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுகவால தான் அதை எதிர்கொள்ள முடியும். ஒன்று, நீங்க ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பர்செப்ஷன்ல மற்ற கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் வருவாங்க அப்படின்னா இதை எதிர்கொள்வதற்கு ஒன்றுபடுதல் தேவையான்ற ஒரு கேள்வி. ஆனால் இபிஎஸ் தொடர்ந்து சொல்றது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றப்ப இந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார்? ஒன்றுபடுதல் அப்படின்றது நீதிமன்ற தீர்ப்பு, இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, பொதுக்குழு, அதெல்லாம் நிறைய நம்ம பேசி. ஆனா இப்ப ஒன்றுபடுதல் என்று சொன்னால் நீங்க வெளியில நின்று யாரு கூட சேர்ந்து நீங்க ஒன்றுபட்டிருக்கீங்க தெரியுமா? எந்த கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறிச்சோ அந்த அவர்களோடு சேர்ந்து எந்த கூட்டணியில இருந்ததனால அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுச்சோ அவங்களோட நீங்க ஒன்றுபட்டிருக்கீங்க. அதுதான் இங்க சிக்கல். நான் இன்னொரு விஷயம் இந்த இதெல்லாம் சொல்லிடுறேன். நான் கொம்பு சீவி விடுறதுனாலயா ஒரு பெரிய அவ்வளவு தூரத்துக்கு நான் ஆளே கிடையாது, அது வேற விஷயம். ஆனா ஒன்னு சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய சித்தாந்தம் என்றது என்ன? நீங்க எடுத்துட்டு போய் எங்கள் கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை செய்தோம் என்று ஒரு திட்டத்தை நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், இது என்ன அடுத்தவங்க நிலத்துல போய் ஒரு கொட்டாக போட்டு அதுல வந்து நாம பீம் நோட்டீஸ் வச்சு அதுல வந்து ஒரு மின் இணைப்பு வாங்கி 8 மாடி கட்டிடலாம் என்று பாஜக நினைக்கிறது. உங்கள் கொள்கை என்ன? இன்னைக்கு நீங்க திருக்காட்டுப்பள்ளியில லாவண்யா எடுத்தீங்க, கையில் எடுத்தீங்களா பாஜக? இன்னைக்கு சிபிஐ என்ன சொல்லுது? சிபிஐ என்ன சொல்லுது? அதற்கு மத மாற்றத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு கீழே இயங்குற சிபிஐ சொல்லிருச்சு. ஐயா டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி. அதுக்கு உங்க நிலைப்பாடு என்ன? நீங்க அதிமுகவினுடைய வாக்குகளை ஜெயலலிதா இருந்துட்டா. இன்னொரு விஷயம், போற போக்குல நம்முடைய புரட்சி கவிதாசன் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவரையே மாறுபட்டு கோணத்துல கொண்டு வராரு. எதுக்குங்க அப்படிலாம் அவங்க சொன்னாங்க? முகாம்பிகை கோயிலுக்கு போனாங்க.
எந்த கோயிலுக்கு போனாலும் போகாவிட்டாலும் இங்கு எந்த கோயிலையும் இடிக்கவும் இல்லை. அண்ணாவினுடைய லட்சியம் தான். நாங்க பிள்ளையாரை சிலையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டோம். அதுல மாறவே இல்லையே சார். இன்னொன்னு இதை மட்டும் முடிச்சிடும் சார். இவங்க 2014 PK பிரசாந்த் கிஷோரை வச்சு தானே இந்திய நாட்டினுடைய பிரதமரே வந்தாரு. ஒரு தேசிய கட்சி ஆட்சியை பிடிச்ச நீங்க அதை பத்தி கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க. ஒரு மாநில கட்சி வைத்திருந்தால் அதை பிழையா குறையா பேசலாம். முன்னோர் பட்சா இதுல நிறைய இடம் இருக்கு. இப்ப 2026 களம் எப்படி இருக்க போகுது அப்படின்றப்ப உண்மையில இப்ப அதிமுகன்ற இடத்தை பாஜகவால பிடிச்சிட முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. பாஜகவால ஒரு வலுவான கூட்டணியை கட்ட முடியுமா? அப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் நடந்துருமான்ற கேள்வியெல்லாம் இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டார். யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன், ஆனால் கூட்டணியை என்னால் அமைக்க முடியும், இன்னும் கட்சி உயிர்ப்போடு இருக்கு அப்படின்னு செயல் வீரர்கள் கூட்டம் எல்லாத்தையும் துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் சொல்றது 21 தான் ஒரு உதாரணமாக காட்டார். எப்படி 19 பெரிய வீழ்ச்சி, 21 பெரிய எழுச்சி அதிமுகவுக்கு ஒப்பிடுற அளவுக்கு இருந்ததில்லை. அதைத்தானே அவங்க எதிர்பார்க்கிறாங்க. பாஜக என்ன செஞ்சிட முடியாது. இல்லை, புரட்சி தலைவியோடு எடப்பாடி தன்னை ஒப்பிட்டு பேசுவது முதல்ல தவறு. அதை காட்டிலும் பெரிய வெற்றி தானே 21. எதிர்கட்சியாக ஜெயலலிதாவை விட அதிக எண்ணிக்கை இல்லை. நீங்க அப்ப பாஜக கூட்டணியில் இருந்ததா இல்லையா? பாஜக கூட்டணி மக்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பா இருக்காங்க, அதனால தான் நாங்க பிரிஞ்சு வந்தோம்னு அக்னேஸ்வரன் சொல்றாரு. ஒருவேளை பாஜக இல்லைன்னா மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருப்போம் நாங்க. சார், நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் பாஜக எல்லாம் தானே சந்திச்சீங்க. ஏதாவது 1-2 அப்போது ஒரு சீட் ரவீந்திரநாத் தான் MP ஆனாரு. இப்போ அது கூட இல்லையா? டெபாசிட் போகிற அளவுக்கு தென் சென்னையில் மந்திரி ஜெயக்குமார், முன்னாள் மந்திரியினுடைய மகன், அவரே டெபாசிட் இழக்கிற அளவுக்கு பல தொகுதிகளில் அந்த நிலைமை வந்தது. உங்க தலைவர் பாஜக தலைவர் ஜெயிச்சிட்டாரா சார்? சார் நான் என்ன கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டில் நீங்க வலுவான கட்சி, நீங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றீங்க. மாநில கட்சி இல்ல, தமிழ்நாட்டில் தான் நான் சொல்றேன். இப்போ கேட்டீங்களே தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் மத்திய அரசு கொடுத்ததுன்னு. 4.5 வருஷமா நீங்க தானே சார் அந்த கூட்டணியில் தலைமை வச்சுங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி நீங்க நடத்துனீங்க. உண்மையிலே உங்களுக்கு தமிழ்நாட்டு அக்கறை இருந்தால் இந்த திட்டங்கள் வேணும் கேட்டு வாங்கியிருக்கணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கும் அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை பெறுவது அது மட்டும் இல்லை. துரை கருணாநிதி சொன்னார் பிரிந்தவர்களெல்லாம் சேர்க்கணும்னு சொன்னார். நீங்கள் சொன்னீங்க செயற்குள்ள தீர்மானம் போட்டாங்கன்னு. புரட்சி தலைவர் MGRக்கு எதிராக ST சோமசுந்தரம் இருந்தார். ஆனால் அந்த ST சோமசுந்தரத்தை புரட்சி தலைவர் மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக்கிட்டார். அதே மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு எதிராக நம்முடைய RM வீரப்பன் இருந்தார். அந்த RM வீரப்பனை சேர்த்து அமைச்சராகவும் ஆக்கினாங்க ஜெயலலிதா அம்மா. ஏன்னா அந்த தலைமைக்கு நம்பிக்கை இருந்தது, ஆளுமை இருந்தது, தன்னை மீறி யாரும் போக முடியாதுன்னு. இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாதனால்தான் நாங்கள் வெளியே அனுப்பிட்டோம், சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலை அவர் சொல்வது இவங்கெல்லாம் இல்லாமையே வெற்றி பெற முடியும் ஒன்றும் இல்லையே சார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்துட்டோம். ஜெயலலிதா நீங்க 2021 சொல்றீங்க, 96 தலைவர் மூப்பனார் திமுக கூட்டணிக்கு ஆதரிச்சு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி விட்டு இறங்கினாங்க. ஆனால் அந்த 2021க்குள்ள புரட்சி தலைவர் ஜெயலலிதா எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் அலுவலகங்களுக்கு சென்றாங்க, வீடுகளுக்கு சென்றாங்க, வலுவான கூட்டணியை உருவாக்குறதுக்கான அச்சாரத்தை போட்டாங்க. இவர் யாரையாவது போய் பார்க்குறாரா? யாரையாவது நம்புறாரா? இவர் சொன்னார் பகல் கனவு காண்றார். இவர் தான் பகல் கனவு காண்றார். நாங்கள் விரும்புறதெல்லாம் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு வலுவான அணி தேவை. வலுவான அணி தேவை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கணும். அந்த காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு எடப்பாடியாருக்கு இருக்கு. இல்ல, அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. பாஜகவோடு கூட்டணி வைத்ததுனால சிறுபான்மை மக்கள் எந்த சிறுபான்மை ஓட்டு போட்டாங்க உங்களுக்கு சொல்லுங்களேன். நீங்க ஏற்கனவே இருந்த TTV தினகரனோட கூட்டணி வச்ச கட்சி STPயால இஸ்லாமியர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உங்களை எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க? பாஜக கொண்டு வந்து அத்தனை தீர்மானங்களையும் அத்தனை சட்டங்களையும் ஆதரிச்சவங்க நீங்க. உங்களை எப்படி நம்பிடுவாங்க இஸ்லாமியர்கள்? நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு திமுக எதிர்ப்பு தான் உங்களுடைய லட்சியம்னு சொன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குற. இல்ல, திமுக எதிர்ப்பு மட்டும் இல்ல, பாஜக எதிர்ப்பும் அவங்களோட புதுசா சொல்றீங்க சார். நான் என்ன சொல்றேன், பாஜக எதிர்ப்புன்றது பாஜக எதிர்ப்பு. நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். பாஜகவில் இப்போ திரு அண்ணாமலை என்ன சொல்றாரு, அதிமுக டெபாசிட்டை இழக்கும், அதிமுக இது கரைஞ்சு போயிடும், அந்த இடத்துல பாஜக தான் வரும்னா எந்த கட்சி நம்பி பாஜக எப்படி திரு EPS பாஜகவோடு போவாரு? அண்ணாமலை இப்போ அவர் படிக்க போயிட்டார், புரியுதுங்களா? அதுக்காக என்ன H ராஜா தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அவரும் என்ன சொல்றாரு, நீங்க இன்னும் பலவீனம் அடையும் தான் சொல்றாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன், பாஜகவினுடைய லட்சியமும் திமுகவை வீழ்த்தணும்ன்றதுதான்.
அதிமுகவினுடைய லட்சியமும் திமுக வீழ்த்தணும்னு சொன்னா சரி. ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில அதிமுக தான் ஈடுபடணும். அக்னீஸ்வரன், அந்த வாய்ப்பு அவங்க உருவாக்குறதே இல்லையா? அவர் கேட்பது ஜெயலலிதா அவர்களையே உதாரணமாக வைத்து, இப்ப கலைஞர் அவர்களை அந்த அணியை எதிர்கொள்ளணும் அப்படின்னா திரும்ப மூப்பனார் அவர்கள்லாம் நேரடியாவே போய் சந்திக்கிறாங்க, ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அது மாதிரி என்ன நடந்தது? நீங்க ஒரு கனவு உலகத்துல இருக்கிறீங்க, எல்லாம் நடந்துரும். அப்படி நடக்காதுன்றார் முனவர் பாட்சா. அதாவது அப்படி நடந்துரும் அப்படின்னா ஏன் நீங்க திமுகவை நீங்க எதுக்க வேண்டியதானே? அதுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு அதிமுக தேவைப்படுது? அதிமுக இருந்தால்தான் எதிர்க்க முடியும்ன்ற அடிப்படை அச்சாணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. அரசியல்ல ஒண்ணு. இன்னொரு விஷயம் சார், நீங்க பேசும்போது நான் அமைதியா இருங்க ப்ளீஸ். அவர் சொல்ற லாஜிக் பாயிண்ட், உங்களுக்கு அதிமுக தயவு தேவைன்னா நீங்க தான் இறங்கி வரணும், நீங்க சரிக்கு சமமா போட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா கரெக்ட். ஒண்ணு. இன்னொரு விஷயம், ஒரு மாநில கட்சியை அகற்றுவதில் தேசிய கட்சியினால சாத்தியமே ஆகாது. வேணும்னா மிரட்டி கிரட்டி தேர்தல் ஆணையத்தில் சொல்லி அங்கங்க வேற ஏதாவது வேலை பண்ணலாம். ஆனா ஒண்ணு நான் இப்ப கேட்பது, ஒரு தலைவர் படிக்க போயிருக்கிறார், வாழ்த்துக்கள், தமிழ்நாட்டில் படிச்சுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பணியாற்றுங்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போன போது ஒருங்கிணைப்பு குழு என்று போட்டிருக்கல, அதற்கு நீங்கள் வாழ்த்து கூட இதுவரைக்கும் சொல்லலையே. நான் அங்கிருந்தே அரசியலை நடத்துவேன், அது மாதிரி தான் இது அவங்க அரசியல், அதிமுக அரசியல். அவங்க தலைவர்களை பின்பற்றுவது அவங்க கொள்கை. நீங்க ஏன் உள்ள போயிட்டு ஒன்னொன்னு நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம சார் சொல்றாரு, புரட்சி கவிதாசன் சொல்றாரு, எவ்வளவு அழகா ஒருத்தங்களை காலி பண்றதுக்கு இதெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க சார். பல லட்சம் பேர் இதனால போலியா பிம்பத்தை உருவாக்குறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்களேன், அதாவது ஒரு ரயில் இன்ஜின் ஒண்ணுதான், ஆனா டக்கு மட்டும் தான் மாறும். இல்ல பொட்டி பொட்டி இன்ஜினை மட்டும் மாத்தி கம்பார்ட்மெண்ட் அப்படியே இன்ஜினை மாத்தி ஓட்டிடுவான் வண்டி. இது அரசியலில் நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதைத்தான் பண்ணிட்டு வரீங்கன்றத உள்ளன்போடு இந்த இதெல்லாம் பதிவு பண்றாங்க. இன்னொன்னு ரயில் என்னர்ல, இவங்க எப்படி தெரியுமா, வந்தே பாரத்ல ஒரு இன்ஜின் ஒரு மாடு போய் இடிச்சதுல அது உடைஞ்சு போய் நின்றுச்சு. சரி, அதுதான் நீங்க அப்படின்றது இந்தியாவுக்கே தெரியும். புரட்சி கவிதாசன், உங்கள்கிட்ட முக்கியமான கேள்வி, இது வரைக்கும் நீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்லிட்டு இருப்பீங்க, இப்ப பல கட்சிகளுக்கு இன்ஜினா போட்டு ஓட்டுறீங்களான்ற கேள்வியை தான் ஒரு எழுப்புறாரு. நீங்க சொன்ன உதாரணத்தையே தான் நான் கேட்கிறேன். பெட்டிகள், ரயில் பெட்டிகள்லாம் இருக்கு, இன்ஜினை மட்டும் மாத்தி நாங்க போவோம்னா அது அரசியல்ல கை கொடுக்குமா? அது ஒரு முக்கியமான, அதுதானே அக்னீஸ்வரன் கொஸ்டின் பண்ணாரு. இல்ல, இப்ப அதிமுகவுக்கு என்ஜின் டிடிவி தினகரனா, சசிகலா அம்மையாரா, ஓபிஎஸ்ஆ அல்லது இபிஎஸ்ஆ அல்லது வேற யாராவதா அப்படிங்கறதெல்லாம் இன்னும் மக்கள் ஒரு முடிவுக்கு வரல. இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க, கோர்ட்டுக்கு எல்லாம் முடிவு பண்ணி 2-3 பொதுக்குழு போட்ட பிறகு நீங்க யாரு தலைவர்னு கேக்குறீங்களே. சார், நிர்வாக தலைவர் என்பது வேறு, மேனேஜர் என்பது வேறு, சேர்மன் என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷனை பாக்குறதுனாலயே எடப்பாடியார் ஏகோபித்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், அவருக்கு ஆகச்சிறந்த அட்ராக்ஷன், அதாவது எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அவர்களை போல கவர்ந்து இருக்கக்கூடிய காந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்புவதற்கு வேடிக்கையா இருக்கிறது. இல்ல, ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 21 நீங்களும் இருந்த அணிதான், யாரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி களம் கண்டீங்க? 6% சார், அதுதான் இடைவேளை. அவ 1 கோடி பேருக்கு மேல யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காகவும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்காகவும் இரட்டை இலை சின்னத்திற்காகவும் தான். நான் வேணா பகிரங்கமா இந்த தொலைக்காட்சி வாயிலாக ஒரு சவால் விடுக்கிறேன். எடப்பாடியார் ஆகச்சிறந்த அறிவாளி, திறமைசாலி, மாபெரும் மக்கள் தலைவர் அப்படின்னா வேணும்னா சுயேட்சை நின்று பாருங்களேன், போட்டி போட்டு பாருங்களேன். இல்லங்க, நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவுடைய ரத்தமும் சதையுமாக இருந்த உடன்பிறப்புகள் எல்லாம் இன்னைக்கு சிதறி போய் கிடக்குறாங்க, சிதங்காய் மாதிரி கிடக்குறாங்க. இப்ப திமுகவை அழிப்பதற்காக உருவான இயக்கம் தான் அதிமுக. ஆனா திமுக விட்டு அவர் சரண்டர் ஆயிட்டார். நான் சொல்றேங்க, பகிரங்கமா சொல்றேங்க, திமுகவுடைய பி டீம் எடப்பாடி தாங்க. என்ன சார், கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்ததுனால இபிஎஸ் சொன்னது பாஜக திமுக சரண்டர் ஆயிடுச்சு, பார்வையை மாறி ஒரு சாஃப்ட் அப்ரோச்ன்றாங்க. நீங்க அதிமுக சொல்றீங்க. நான் எடப்பாடியில பொதுக்கூட்டத்துக்கு போன மாசம் போயிருந்தேன். எங்க எம்பி கேபி ராமலிங்கம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த பொதுக்கூட்டத்திலே அதான் சொன்னேன், இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு நீ எந்த கோயிலுக்கும் போவானா குளத்துக்கும் போவானா ஒட்டுமொத்த நன்றியும் எடப்பாடிக்கு சொன்னா போதும்.
அது உண்மையான நன்றி அறிவு பொதுக்கூட்டத்தை திமுக வந்துட்டு எடப்பாடியில தான் செய்யணும். இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர் என்ன சொன்னாங்கன்னா, திமுக நன்றி சொல்ல வேண்டியது திரு அண்ணாமலை அவர்களுக்கு தான். நாங்க ஒழுங்கா இருந்த கூட்டணியை அவர் தான் உடைத்து விட்டார்னு சொன்னாங்க. அண்ணாமலை என்கிற தனிநபரை வச்சு எங்க கட்சி இல்லைங்க. நீங்க செய்யற மாதிரி எடப்பாடியாரை வச்சு வேணா அதிமுக இருக்கலாம். எங்களுக்கு அண்ணாமலை வச்சு கட்சியோ, எச் ராஜா அவர்களை வச்சு கட்சியோ, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வச்சியோ கட்சி கிடையாதுங்க. திரும்ப சொல்றேன், மோடிக்கு பின்னாலும் 1000 மோடிகள் வருவாங்க. அதனால அமைப்பு சார்ந்த கட்சி, தனிநபர்களை முன்னிலைப்படுத்தாத கட்சி, தத்துவத்தை முன்னிலைப்படுத்துகிற கட்சி. இதே நான் அந்த முக்கியமான புள்ளியா நான் எடுத்துக்கிறேன். துரைக்கர்ணா புரட்சி கவிதாசன் என்ன சொல்றாருன்னா, அந்த நகர்வு அப்படின்றது கொள்கை சித்தாந்த ரீதியை முன்னிலைப்படுத்துறது. எங்களுக்கு நபர்கள் முக்கியம் அல்ல அப்படின்னா களம் மாறிடுச்சா? அதிமுக தொண்டர்களே பாஜக சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? அப்படி ஒரு மாற்றம் வந்துருச்சா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒன்றுபட்ட அதிமுக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய முதன்மை கட்சி, இந்தியாவிலேயே 3வது பெரிய அரசியல் கட்சி. சர்வதேச அளவில் ஒரு மாநில கட்சி என்று கணக்கெடுக்கிற போது 7வது இடம் அதிமுக. 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி 77, 80, 84 ஒரு ஆட்சிக் வெற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு. 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை, ஏறத்தாழ 7 முறை இந்த மண்ணை ஆண்ட கட்சி, இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி 30 ஆண்டுகளுக்கு மேலாக. அந்த கட்சி இப்போ இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்திற்கு ஆளாகிறது என்றால், இந்த நிலையை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி. அதை தாண்டி தான் நான் கேட்கிறேன், அதிமுக தொண்டர்கள் அதற்காக இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, அதுக்காக இன்னொரு சித்தாந்தத்துக்கு போயிடுவாங்களான்னு கேட்கிறேன். இல்ல நீங்க நம்முடைய சகோதரர் புரட்சி கவிதாசன் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்து முற்றும் முழுவதுமாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் உருவானது தான் இந்த கட்சி. ஆக திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்பது நான் குறிப்பிட்டது மாதிரி அந்த கனல் தனிந்திருந்தாலும் கூட அது மீண்டும் கொழுந்து விட்டு எறிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதற்கு தக்கவாறு இந்த கட்சியை தகவமைத்து ஒரு வலுவான கட்சியாக உருவாக்கி ஒரு வலிமையான கூட்டணியாக உருவாக்கினார்களே என்றால், நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன், அடிப்படை தொண்டனும் உறுப்பினரும் ஒருபாகும் இந்த இரட்டைலையை விட்டு அதிமுகவை விட்டு திசை மாற மாட்டான் என்பது 100க்கு 100 உறுதி. ஆனால் எனக்குள்ள கேள்வி என்பது, இப்ப பாஜக அவங்க சொல்படி நாங்க தான் அதிதீவிரமா திமுகவை எதிர்க்கிறோன்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக தொண்டர்கள் மனதுல சித்தாந்த நிலை மாற்றம் வந்துருமான்னு கேட்கிறேன். நம்ம காட்டில அவங்க அதிகமா அதுக்காக நம்ம பாஜக சித்தாந்தத்தை ஏற்றுப்போன்னு போவாங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு தேசிய உணர்வு இருக்கு, தேசிய பார்வை இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இந்த திராவிட கருத்தியலிலிருந்து மாறி அவர்கள் இன்னொரு கட்சிக்கு வாக்களித்து அதை வளர்த்தெடுப்பார்கள் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்கத்தக்கது அல்ல. எனவேதான் இந்த விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை மறந்து கட்சி நலன் முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று கருதி அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தினால் மட்டுமே அதிமுகவுக்கு எதிர்காலம் என்பது அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அடிப்படை உறுப்பினர் மூத்த முன்னோடிகள் இந்த 6 பேர் அவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும் என்று கட்சியினர் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard